வீட்ல இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா, நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டங்க. சேமியா உப்புமா செய்றேன்னா, வேணவே வேணான்னு கெஞ்சுறாங்க குழந்தைங்க. ஸோ, இன்னைக்கு ஒரு வழியா யோசிச்சு சேமியா பிரியாணி பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுக்கலாம் ஒரு அடுப்புல. இன்னொரு அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இங்க தண்ணி கொதி வந்ததும் கொஞ்சமா கல்லுப்பு, 2 ட்ராப் எண்ணெய், 1 டம்ளர் சேமியாவ அதில போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கரெக்ட்டா 3 மினிட்ஸ் தான் சேமியா ரெடி ஆயிடும். இங்க வெங்காயம் வதங்குனதும் கட் பண்ண ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனதும் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் தான். சேமியா கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஸ்ட்ரெயினரில் எடுத்துக்கலாம். இங்கே வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயினரில் வச்சுருந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குங்க. மணக்க மணக்க சேமியா பிரியாணி ரெடி. பொழு பொழுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்லாம் வாங்க.